குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா போலீஸ் பிடிப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி டெய்லி லீகல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியால குடிக்கிறதுக்கான லீகல் ஏஜ் ஒரு ஸ்டேட்லயும் ஒவ்வொன்னுங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல அது 18. நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது போலீஸ் உங்களை பிடிச்சு பிரெத் அனலைசர் டெஸ்ட் பண்றாங்க. அப்போ 100 ml ஆஃப் பிளட்டுக்கு 30 mg ஆஃப் ஆல்கஹால் இருந்துச்சுன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி அது ஒரு அஃபென்ஸுங்க. அதுக்கு உங்களுக்கு 10,000 rupees வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம 6 months இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க ஒரு 30 ml விஸ்கியோ இல்ல ஒரு ஹாஃப் பீரோ குடிச்சீங்கனாலே இந்த 30 mg அப்படிங்கிற பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷன் ரீச் ஆயிடுங்க. உங்க பாடி நீங்க குடிச்ச ஆல்கஹாலை ப்ராசஸ் பண்றதுக்கு மினிமம் 4 to 6 hours எடுத்துக்குங்க. இது ஒரு பர்சனோட ஜெண்டர், பாடி வெயிட், ஃபுட் இன்டேக் அண்ட் மெட்டபாலிசம் பொறுத்து மாறவும் செய்யுங்க. ஒருவேளை நீங்க காலையில குடிச்சிட்டு ஈவினிங் ஒரு எமர்ஜென்சின்னு வெளியே போகும்போது போலீஸ் உங்களை பிடிச்சிட்டாங்க, அப்போ உங்க பிளட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேஷன் லெவல் 10 mgஓ இல்ல 20 mgஓ இருந்துச்சுன்னா நீங்க பயப்படவே வேணாங்க. போலீஸ் உங்களால எந்த ஒரு ஃபைனும் இம்போஸ் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் குடிக்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை அதையும் மீறி நீங்க குடிச்சீங்கன்னா டிரைவர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா குடிச்சிட்டு மினிமம் 10 to 12 hours அப்புறம் வண்டி ஓட்ட ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க.